அப்ப என்னன்னா நீ தாய்மாமா சீர் செய்யலாம் தப்புன்னு சொல்ல வரியா? அப்ப கூட பிறந்த பரப்புலாம் அவ்வளவுதானா? இல்லம்மா, நான் தாய்மாமா சீர் செய்யவே வேணாம்னு சொல்லல. வசதி இருக்கிறவங்க தாராளமா சந்தோஷமா செய்யுங்க. ஆனா காசே இல்லாதவங்க கிட்ட போய் உன் கௌரவம் போயிடுன்னு சொல்லி அவனை வற்புறுத்தி கடை வாங்க வச்சு அந்த பணத்துல நீ சீர் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றது எந்த விதத்துலமா நியாயம்? ஒரு குடும்பத்தை நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டு வர கௌரவம் எதுக்குமா? அப்படியே அவன் கடனை உடனே வாங்கி உனக்கு நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு சின்ன தப்பு வந்துட்டா நாளைக்கு நீ கேட்பாரு ஒரு கேள்வி, என்னத்தை பெருசா செஞ்சுட்டேன்னு. ஆனா இன்னைக்கும் ஒரு சில அக்கா தங்கச்சிங்க, அண்ணே நீ எனக்கு எதுவும் செய்ய வேணாண்ணே, என் கூட பிறந்தவன், நீ நல்லா இருந்தா மட்டும் போதும்னு சொல்ற ஒரு சில பாசக்கார தேவதைங்களும் இருக்காங்கம்மா. அப்போ உனக்கு என் மேல பாசமே இல்லையானா? அதே பாசம் உனக்கு இருந்தா உன் அண்ணனை இப்படி வற்புறுத்தி கேட்க மாட்டேம்மா. பாசம்ன்றது கொடுக்கறதுல இல்லம்மா, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. நானா பேசுங்கிற நீங்களும் 2 பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறீங்க, அதை மறந்துடாதீங்க. நீ இன்னைக்கு எல்லாருக்கும் சீர் செஞ்சாதான் நாளைக்கு உன் பொண்ணுங்களுக்கு அவங்க சீர் செய்வாங்க. இல்லாட்டி நீங்க 2 பேரும் 2 பொண்ணுங்களை வச்சு நடுவோட தான் நிக்கணும். அத்தை, என் 2 பொண்ணுங்களுக்கும் நாங்க நகையும் பணத்தையும் சீரா சேர்த்து வைக்கிறத விட அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்தா போதும். ஏன்னா இந்த உலகத்துல யாராலையும் திருட முடியாத, எப்பவுமே அழியாத ஒரே சீர் அந்த படிப்பு மட்டும்தான். என்ன நாங்க